ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, மற்றவர்கள் முன் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கணும்னா அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட தலைப்பு. மற்றவர்கள் முன் நம்மளுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கணும்னா அதுக்கு ஹியூமன்ஸோட சைக்காலஜி அப்படின்றது இருக்குங்க. அதை நம்ம கடைபிடிச்சாலே போதும், ஈஸியாக நம்மளுடைய மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு மனமலமலன்னு வந்துட்டு ஏறி போயிடும். இதெல்லாம் தெரியாமல் தான் ஒரு சிலர்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க, நீ என்னை மதிக்கலை, எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு. இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், கருத்துக்கள் ஏதாவது இருக்குன்னா அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ உங்களுக்கு லென்த்தாக கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம சேனலுடைய எம்எஸ்வி நேமை மட்டும் அந்த இடத்துல கொடுத்தாலே போதும். நான் நிறைய பேர் வந்துட்டு வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுப்பேன். அதே சமயம் உங்களால் வந்துட்டு அது கூட பண்ண முடியலன்னா ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் ஹார்ட்டின் கொடுக்கலாம், இல்லை எமோஜி நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எமோஜியை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டு போங்க. வழக்கமாக நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம், ஒரு சில விஷயங்களை செய் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த விஷயத்தை செஞ்சு கொடுப்பா, இந்த விஷயத்தை பண்ணி கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை ரிக்வஸ்ட்டாக சொல்லணும்னா ப்ளீஸ் இதை பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் இந்த சைக்காலஜி எப்படி இருக்கும்னா அப்படியே ரிவர்ஸில் ஆப்போசிட்டில் இருக்குங்க. அதாவது நம்ம என்ன சொல்லுவோன்னா, டே இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாதுடா, வேணாம், ட்ரை பண்ணாத, உன்னால் முடியாது, மற்றவங்க கூட பண்ணிவிடுவாங்க, உன்னால் முடியாது அப்படின்னு அவங்கள ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சைக்காலஜியை நம்ம போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீ எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டே, எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டே, உன்னால் அது முடியாதுடா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாதுங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியுங்க இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. என்னென்னா, நம்ம வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு செயலை செய்யாதன்னா அதை தான் செய்வோம். நம்ம வந்துட்டு வேணும்னே செய்ய போகிறது கிடையாது. அப்படி என்ன இந்த செயலை நடந்துரும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி. ஒரு செயலை இந்த இடத்துல பார்க்காத அப்படின்னா அதை தான் பார்ப்பாங்க. இந்த இடத்துல குப்பை கொட்டாதீங்கன்னு வந்து போர்டே போட்டிருப்பாங்க, ஆனால் அந்த இடத்துல தான் குப்பையே கொட்டுவாங்க. இது போன்ற செயல்கள் செய்யாத அப்படின்னா அந்த என்னன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் அப்படின்றது நமக்குள்ளே வரும். அந்த ஒரு ட்ரிகர் தான் இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம். முதல் சைக்காலஜி என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். நீங்கள் ஒரு துணி எடுக்கிறதுக்காக ஒரு துணி கடைக்கு போகிறீங்க. அதாவது உங்களுடைய காதலனோ காதலியோ இல்லை உங்களுடைய குழந்தைங்களுக்கோ மேட்சான ஒரு துணி எடுக்கிறதுக்காக கடைக்கு போகிறீங்க. அங்கே போன உடனே நிறைய கடை ஏறி இறங்குறீங்க, எங்கேயுமே கிடைக்கல. ஒரே ஒரு கடையில் தான் அந்த பொருள் வந்துட்டு கிடைக்கிது, அதாவது அந்த துணி கிடைக்கிது. அந்த துணியினுடைய விலையை இந்த கடைக்காரர் மற்ற கடைக்காரங்களை விட ரொம்ப அதிகமாக சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த துணி எனக்கு ரொம்ப முக்கியம், நாங்கள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாட போகிறோம், எங்களுடைய குழந்தை, நாங்கள், கணவர் இவங்க எல்லாருமே ஒரே ட்ரெஸ் போடுறோம், அதுக்கு மேட்சாக இந்த ட்ரெஸ் தான் இருக்கும், அதனால் நீங்கள் வழக்கமாக விற்கிற விலைக்கு இந்த ட்ரெஸ்ஸை குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கடைக்காரர் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸினுடைய விலையை குறைச்சி கொடுப்பாரா? வழக்கத்தை விட அதிகமாக தான் உங்களுக்கு அதை கொடுக்க முயற்சி செய்வார். ஏன்னா அந்த ஒரு பொருள் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனுடைய டிமாண்டை அவர் அதிகப்படுத்துகிறாரு. அதே போல தான் இப்போ அதே கடைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்குது, அது உங்களுக்கு தேவையான பொருள் தான். அந்த இடத்துல அந்த பொருளை பெருசாக நீங்கள் வந்துட்டு கேர் பண்ணிக்காமல், ஓகே இது என்ன இங்கே கிடைக்காது, அது பக்கத்து கடையிலே இது இருந்துச்சு, சரி அங்கே வந்துட்டு வாங்க வேணாம், சரி இங்கே வந்துட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கடைக்கு வந்தேன், என்ன இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க, அதெல்லாம் வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க, நான் அந்த கடையில் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா, இந்த வாமா ஒரே நிமிஷம் இங்கே வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு உங்களுக்கு என்ன கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த விலையில் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதாவது டிமாண்டு க்ரியேட் பண்ணுறதுல உங்களுக்கு அது முக்கியம் அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ பெருசாக உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதை வந்துட்டு ஒரு லத்தாச்சிக்கா, அதாவது எப்படின்னா லத்தாச்சிக்குன்னு சொல்லக்கூடாது, ஸோ அதை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சாதாரண ஒரு பொருளாக கேரி பண்ணிங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கான ரெஸ்பெக்ட் அப்படின்றது இந்த இடத்துல கிடைக்கும். இரண்டாவது சைக்காலஜி என்னன்னா, அதாவது பற்றாக்குறையை க்ரியேட் பண்ணுறது. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட்டில் என்னென்னா டைம் ஓடும், அந்த டைமுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் வாங்க முடியாது அப்படின்ற ஒரு பற்றாக்குறை இருக்கிறதுனால அதுக்கு நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ அந்த ப்ராடக்டை வாங்கி போட்டுருவோம், ஏன்னா ஃப்யூச்சரில் எதுக்காவது யூஸ் ஆகும்ல அப்படின்ற மாதிரி. இங்கே வந்துட்டு இயர்லி ஒரு தடவை ஒவ்வொரு வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங்கும் ஆஃபர் அப்படின்றது கொடுக்குறாங்க. கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் டேன்னு சொல்லிட்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபரில் இது எனக்கு நீடு அப்படின்றது தெரியாமலே ஆஃபரில் வருது அப்படின்றதுக்காக நிறையா பொருட்களை வாங்கி குமிக்கிறாங்க. இதுதான் சைக்காலஜி. ஸோ இந்த மக்களுடைய சைக்காலஜி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் உங்களுடைய நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு டெய்லியும் போய்க்கிட்டே இருக்கிறீங்க. டெய்லியும் போகிறீங்க, இல்லை வாரத்தில் ஒரு நாள் போகிறீங்க. ஆனால் வந்துட்டு தொடர்ந்து போய்க்கிட்டே தான் இருக்கீங்க. வாரம் வாரம் அங்கே அட்டென்ஷன் இங்கே கொடுத்துருவீங்க. அப்போ வாரம் வாரம் உங்களுக்கான கவனிப்பு அப்படின்றது அந்த இடத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாது. அதுவே நீங்கள் ஒரு மாதம் கழித்து நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு வருஷம் கழித்து அவங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போ ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. ஏன்னா வாரம் வாரம் உங்களை கவனிக்கிறதுக்கும் ஸ்பெஷலாக வருஷத்துக்கு ஒரு முறை கவனிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்குது. இங்கே வந்துட்டு ரொம்ப கம்மியாக டைம் எடுத்து நிறையா வந்துட்டு டைம் கொடுத்து, அதாவது வந்துட்டு ஒரு காரை புக் பண்ணோம்னா 6 மாதம் 7 மாதம் ஆகும் அந்த கார் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு. அப்படின்ற கார் தான் இங்கே நிறைய கோடிக்கு விற்பனை செய்யப்படுது. ரோல்ஸ் ராயல்ஸ் நீங்கள் ஆர்டர் கொடுத்து கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணணும். அதை ஹேண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அதை டெலிவரி பண்ணுவாங்க. அதனுடைய விலை என்ன? பயங்கர காஸ்ட்லி. அதுதான் எப்போவுமே நீங்கள் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அந்த இடத்துல கிடைக்காது. நீங்கள் ஒரு டிமாண்டு க்ரியேட் பண்ணும், இவன் வெட்டியாக இல்லை, இவனுக்கும் நிறைய வேலை இருக்குது அப்படின்றது. அதே சமயம் நீங்கள் அந்த இடத்துல இல்லைன்னா அந்த ஒரு இடத்தினுடைய வெற்றுமையை வேறு யாராலும் வந்துட்டு நிவர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் அந்த ஒரு வந்துட்டு வெற்றுமையை நீங்கள் நிவர்த்தி செய்ய வைக்கணும். வேறு யாருமே அந்த இடத்துல வர முடியாது. வேறு யார் வந்தாலும் அடைச்சா இவர் வந்துட்டு தான் நல்லா இருக்குமே, இவங்க இந்த வீட்டிலேருந்து வந்திருந்தாங்கன்னா சூப்பராக இருக்குமே இந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல வரணும். அப்போ தான் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இந்த இடத்துல அதிகரிக்கும். 3வது சைக்காலஜி. இதை நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய ஒரு சில பழக்க வழக்கங்களை நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு திருமணம் நடக்குதுன்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த இடத்துக்கு போவோம், நல்லா சாப்பிடுவோம், மொய் வைப்போம். அதை மறந்துடக்கூடாது. மொய் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த திருமணம் பண்ணிக்கக்கூடியவங்கள வாழ்த்திட்டு, அந்த தம்பதியினரை வாழ்த்திட்டு நம்ம அந்த இடத்துலேருந்து திரும்ப வருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு திருமணம் நடத்துவோம். அந்த திருமணத்துக்கு வர்றவங்க இப்போ நம்ம போயிட்டு ஆல்ரெடி வந்து மொய் வச்சுட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம வச்சதுனால அவங்க நம்மளுடைய திருமணத்துக்கோ இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குதோ அந்த இடத்துல வந்துட்டு மொய் அப்படின்றத வச்சுட்டு போவாங்க. இது கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ரெஸ்பெக்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம எப்போவுமே மறந்துடவே கூடாது. கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒருத்தரை டேய் வாடா என்னடா பண்ணுற எதுடா பண்ணுற அப்படின்னா அடுத்த தடவை அவங்க பார்க்க கொள்கிற டேய் நீ என்னடா பண்ணுற நீ எங்கடா இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுவே ஒருத்தரை வாங்க சார், இல்லை வந்துட்டு வாங்க பிரதர், இல்லை வந்துட்டு வாப்பா எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் நான் நல்லா இருக்கேன்னா நீங்கள் எப்படின்னா இருக்கீங்க, எப்போ வந்தீங்க அப்படின்ற ரெஸ்பெக்ட் அப்படின்றது கிடைக்கும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது நம்ம கொடுக்கணும், அப்புறமா அது நமக்கு கிடைக்கும். 4th சைக்காலஜி. இந்த 4th சைக்காலஜி இதை நீங்கள் எதுக்கு வேணால் பயன்படுத்தலாங்க. அதாவது ட்ரஸ்டட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் மேலேயும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அதன் மேலேயும் சரி நம்பிக்கை கிடைக்கணும் அப்படின்னா அப்போ அதற்கான ஒரு ப்ரூஃபை நீங்கள் கொடுக்கணும். சும்மா வாய் வார்த்தையா நான் இதை பண்ணிடுவேன் அதை செஞ்சிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரும் நம்பிட மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, ஜெயிச்சுட்டு வந்து சொன்னீங்கன்னா அப்போ தான் நம்புவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை. அதே போல் நான் நேர்மையானவன் அப்படின்றத நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இந்த இடத்துல இருக்குது. நான் நேர்மையானவன், இந்த தவறு செய்யலை அப்படின்றது வேற. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ட்ரஸ்டடு, உண்மை, நான் செய்யக்கூடிய செயல் உண்மை அப்படின்றத நீங்கள் புரிய வைக்கணும். இந்த ட்ரஸ்டட் ஃபேக்ட் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னாலே இங்கே உங்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறீங்களா, இது அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கான ரிசர்ச்சுக்கான ப்ரூஃபை இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்கணும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது செயல் செய்ய போகிறீங்களா, அதில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, அதை சாதிச்சு காட்டுங்க. அதுவே ஒரு ப்ரூஃப் தான். நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்கிறத விட அதை செயல் மூலிமா ஆக்கப்பூர்வமாக காமிச்சிங்க அப்படின்னா அப்போ உங்கள் மேலே ட்ரஸ்டட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு கிடைக்கும். 5th சைக்காலஜி. இந்த சைக்காலஜிக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏன் தனியாக தெரியணும்? நம்மளுக்கு எல்லாத்தையுமே பிடிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் பிடிக்காது. எல்லாத்துக்குமே மரியாதை கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மரியாதை கொடுக்க மாட்டோம். நம்ம ஓனருக்கு நம்ம மரியாதை கொடுப்போம், நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுப்போம், நம்ம வந்துட்டு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மரியாதை கொடுப்போம். இல்லை வந்துட்டு பார்க்க பெரிய ஆள் மாதிரி இருக்கிறாங்க, நல்ல வசதியாக இருக்கிறாங்க, ஆள் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா பாடி பில்டராக இருக்கிறாரு, இல்லை இவர் ஆர்மியில் இருக்கிறாரு, போலீஸ்காரராக இருக்கிறாரு, இல்லை இவர் டாக்டரு, இல்லை ஒரு இன்ஜினியர் அப்படின்ற ஒரு யூனிக் அப்படின்றது நமக்கு தேவைப்படுது. இப்போ அப்பா அம்மா அப்படின்றது நம்மளுடைய பர்சனல் அட்ராக்ஷனாக இருக்கலாம்.
ஆனால் மற்ற விஷயம் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் அப்படின்றது தேவைப்படுது. மற்ற எல்லாத்துக்குமே ரீசன் அப்படின்றது தேவைப்படுது. எல்லாருக்குமே எல்லாத்தையுமே பிடிச்சிட போகிறதில்ல அப்படின்றதுனால ஒரு செலிப்ரிட்டி எடுத்துக்கோங்க. ஏன் செலிப்ரிட்டியை பார்த்தோன்னா நிறைய பேர் செலிப்ரிட்டி க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போகிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். மற்றவங்களை விட அவங்க தனித்தன்மையாக இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில திறமைகள் அப்படின்றது இருக்கும். ஒன்று பாடி பில்டராக இருப்பாங்க, இல்லை அழகாக இருப்பாங்க, இல்லை நல்ல உடைகள் அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான உடைகள் அப்படின்றத அணிவாங்க. ரொம்ப பார்க்க ரொம்ப யூனிக்காக தெரிவாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்கள நிறைய பேருக்கு பிடிக்குது. அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் அப்படின்றது கிடைக்குது. நீங்களும் மற்றவங்க மாதிரி இல்லாமல் தனித்தன்மையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு யூனிக்கான திறமை, உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட்டு, இல்லை ஒரு பாடி பில்டர், இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் பர்ஃபெக்டான ஒரு பர்சன், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரெஸ்பெக்ட் அப்படின்றது நீங்கள் கேட்காமலேயே உங்களை தேடி வரும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திக்கலாம்.